Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1104 part 2. ஓபன் பண்ணா ஷக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கானா, இப்போ CP0வை விட இவங்க தான் ஹையர் அத்தாரிட்டி. அதனால இவங்க சொன்னா செரஃபிம் கண்டிப்பா கேட்கும். நான் அதுக்கு ஆர்டர்ஸை இவங்க நேர்ல போய் கொடுக்கணும். உடனே திங்கர் அதை நான் பாத்துக்கிறேன்னு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவான். லலித் எப்பண்டா சண்டை போடலான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அவ விடுவாளா? நானும் வர்றேன்னு அடிச்சு புடிச்சு அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஓடுவான். அவன் புடிச்சு திட்டுவான், நான் என்ன அங்க ஃபன் பண்றக்கா போறேன், பேசாம இங்க இருந்து போமா, கேட்கவே மாட்டா. எனக்கும் தெரியும் நீ மூடிட்டு போடான்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அவன் பாட்டுக்கு வருவா. ஷக்கா பார்த்துட்டு, லலித் எடிசனு உங்க ரெண்டு பேருக்கு மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், எப்படியாச்சும் வேலையை முடிச்சிருங்கன்னு சொல்லுவான். அதுக்குமே காட்டுக்கத்து கத்துவா, நீ என்ன என்னோட பாஸ் ஆடான்னு. சரி, இப்போ ஜோரோவுக்கும் கக்குவுக்கும் ஒரு சைடு சண்டை போயிட்டு இருக்குது. இவங்க வேற ஒரு படையா வந்து நின்னுட்டு இருக்காங்க. இங்க நம்மளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஜோரோ புரூக்கால மட்டும் அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போட முடியாது. அதனால வேற வழி இல்லன்னு பிராங்கி ஹெல்ப்புக்கு கிளம்பிடுவான். சஞ்சியோட தான் காமெடி. ஐயோ பாவம், ஒன் பீஸ் நெருங்கி வந்துட்டோம், இந்நேரம்னு பார்த்தா முலாம்பலம் மண்டையன் சாகணும்னு. ஐ மீன் நம்ம ஜோரோவை கிண்டல் பண்றான். உடனே நமி பச்சை பச்சையா திட்டுவா, ஏன்டா நம்ம டீம் ஆளுங்க வெளியில மாட்டிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு நின்னு கதை அடிச்சுக்கிட்டு இருக்க, சட்டு புட்டுன்னு போய் காப்பாத்துறான். உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐ நமியே சொல்லிட்டா, நான் காப்பாத்தாம இருப்பானு மின்னல் வேகத்துல ஓடுவான். அதாவது வேகா பங்கு செரஃபீமை எப்படி கண்ட்ரோல் பண்றாரோ கமெண்ட் பண்ணி, அதே மாதிரி நமி இவனை கண்ட்ரோல் பண்றாளாமா. அதுக்கு நான் கண்டிப்பா ஒபே பண்ணுவேன்னு வேற சொல்லிட்டு போவான். அவகிட்ட இருந்து போற வரைக்கும் நீ சொல்றத கேப்பேன் போவான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் சே, அந்த கிறுக்கு பயலுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி கத்திட்டே போவான். பிராங்கி பார்த்துட்டு பச்சை பச்சையா திட்டுவான், டேய் ஒரு மைண்டோட போடாம்பா, இப்போதைக்கு சஞ்சய்க்கு வேற வழியும் இல்லையே, வந்து தொலைறேன்னு கத்திட்டே போவான். அதே நேரம் கக்கு பாத்தீங்கன்னா போன எபிசோடு ஒரு பெரிய சைஸ் உருவத்துக்கு மாறினா பாத்தீங்களா, ஷேடோல மட்டும் காமிச்சிருப்பாங்க. அவன் பாத்தீங்கன்னா அந்த புகைக்குள்ள இருந்துகிட்டே பயங்கரமா டயலாக் எல்லாம் விடுவான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு செட்டில் பண்ணுன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, இன்னைக்கு உன்னை ஆக்க போறேன்டா புரின்னு பயங்கரமான டயலாக். கடைசியில பார்த்தா அந்த ஜிராஃபி உருவம் தான். என்ன முன்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் ப்ளூ கலர் ஃபிளேம்ல வெரைட்டியா இருக்கான், அவ்வளவுதான். ஜோரோவை பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த டைம் கொஞ்சம் டிஃபரெண்டா மாறி இருக்கான். எப்படி மாறினா என்ன, நான் ரெண்டா வெட்டி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு ரெண்டு பேத்துக்கு சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. ரூக்கு கிட்ட நான் இவன் கூட சண்டை போடும் போது கப்பலை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லி அவனையும் அனுப்பி வச்சிருவான். அவன் பாத்தீங்கன்னா அவனோட மூக்க வச்சே சண்டை போடுவான். அண்டா சும்மா டம்மு 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 டம்முன்னு நடக்கும். டயலாக் தான் பயங்கரமா அடிப்பான். இன்னும் முடியல, நான் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன்ட்டு. ஜோரோ கைடோ கூடயே சண்டை போட்டு அவனுக்கு பாடியில 4 ஸ்கிராட்ச போட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவனுக்கு என்ன பெரிய அட்டாக்கா என்ன, அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே அடிப்பான். பத்தல பவர் பத்தல, நல்லா அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 வெட்டு அடிச்சு திருச்சு போய் விழுவான். சைல்டிஷ் பாய். சரி, அதே நேரம் இங்க லுச்சி உசாராயிட்டான். என்னன்னா எப்படியும் வேகா பங்கு வெளியில வந்தான்னா இந்த செரஃபிம் எல்லாமே இவங்களுக்கு எதிராக திரும்பிடும். அதுக்கு முன்னாடி இந்த லேப மொத்தத்தையும் அழிக்கணும்னு சொல்லி ஆர்டர் போடுவானா, உடனே அவங்களும் அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவாங்க. இங்க ஷக்காக்கு தூக்கி வாரி போடும், ஐயோ சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணுமேன்னு. ஏன்னா 4 பேரும் லைனா நின்று அவங்க பவரை யூஸ் பண்ண போறாங்க. அப்படி மட்டும் அவங்க பவரை யூஸ் பண்ணி அடிச்சாங்க, அவ்வளவுதான், இந்த மொத்த இடமும் சில்லு சில்லா வெடிச்சு திருச்சிரும். அதனாலேயே லலித் எடிசன் கிட்ட சீக்கிரமா போங்க, நமக்கு டைம் இல்லன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். ஆனா வேலைக்கே ஆகல. அதுக்குள்ள அவங்க லேப அட்டாக் பண்ணி கண்ணா பின்னான்னு தெரிய விட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ப்ரூக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா உள்ளுக்குள்ள தானே எல்லாருமே இருக்காங்க, அவங்களுமே கொஞ்சம் படாதபடதான் படுவாங்கன்னு வைங்க. இங்க இந்த கக்கு சண்டை போடுவான்னு பார்த்தா பில்டப் தான் பண்ணுவான். நீ என்னதான் சண்டை போட்டாலும் உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னைய தோக்கடிச்சிருவான்னு சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு இதை பேசணும். பட் இப்போ ஜோரோவுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அங்க கொடூரமா அட்டாக் போயிட்டு இருக்குது. உள்ள இருக்க நம்மளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கொஞ்சம் பீதி ஆகத்தானே செய்யும். மெயினா நமி உசோப்பு தான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஜிம்பையும் ரோபினும் ஏதாச்சும் பண்ணி காப்பாத்திடுவாங்கன்னு வைங்க. பட் இருந்தாலும் லேபுக்கு மொத்தமா இடியும் போது அவங்களே கொஞ்சம் ஜர்க்காவாங்க. இங்க இவங்களுக்கு செம ஹாப்பி, ஏன்னா இறங்கி எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நின்ன இடத்துல இருந்தே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்மால எல்லாருமே பதறிட்டு இருக்க அந்த டைம்ல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். என்னன்னா அந்த ஸ்டசி என்ன பண்ணுவா, கோட்டை கழட்டி போட்டுட்டு அவ சண்டைக்கு இறங்குவா. சரி ரைட், எல்லாத்தையும் நீங்க சம்பவம் பண்ண போறான்னு பார்த்தா திடீர்னு பாஞ்சு வந்து கக்குவோட கழுத்துலயே ஒரு கவ்வு அப்படியே மயக்கம் போட்டு பேன்னு விழுவான். லுச்சிக்கு ஒண்ணும் புரியல. ஸ்டசி என்ன பண்ணிருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டா, ஆமா இல்ல நான் ஏன் இப்படி பண்ணேன், சும்மா அவனை தூங்க தான் வச்சிருக்கேன்னு பயங்கரமா ரத்தத்தெல்லாம் குடிச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். ரெக்க வேற 2 முளைச்சிருக்குது. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, இவ தான் மேட்ஸோட ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் க்ளோன் ஸ்டசி. அது மட்டும் இல்லாம ராக் பைரட்ஸ் இருந்தாங்கல்ல, அதுலயும் மெம்பரா இருந்திருக்கா. இவள மிஸ் பக்கிங்கம் ஸ்டசின்னு வேற சொல்லுவாங்க. பயங்கரமான ஆளா இருந்திருக்காளே. நீ லுச்சி விடுவானா, இங்கே உன்னை போட்டு தள்ளுறேன்னு சட்டனா வந்து அவனோட ஃபிங்கர் பிஸ்டல் அட்டாக்கை யூஸ் பண்ணி ஒரு போர்டு. அவ அப்பவும் கேஷுவலா, என்னப்பா என்னைய கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டியா, ஆனா அது வெறும் பேப்பர் ஆர்ட்னு சொல்லி சட்டனா அவனுக்கு பின்னாடி வந்து நிப்பா. அவனை விட செம ஸ்பீடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ஓபன் பண்ணி கேஷுவலா அவன் கழுத்துல வச்சு ஒரு கவு. ஆக்சுவலா இத ஸ்லோ மோஷன்ல நமக்கு
காட்டுவாங்க. அவ வேகமா பண்ணிருப்பா. அவளுக்கு தெரியும் இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு. அதனாலதான் சட்டுன்னு வேலையை முடிச்சு பொட்டுன்னு போட்டா. தோரோ அப்படியே நடந்தெல்லாம் பார்த்துட்டு அவளை லுக்கு விடுவான். அவனை பார்த்துட்டு அப்படியே கேஷுவலா சிரிப்பா வாயில இருந்து ரத்தம் எல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்குது. அடுத்து நம்மால தொண்டைய கவிர்வா போலயே. சரி இவ யாரு என்ன எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.